Taste the Daily. சென்னை திருமங்கலத்தில் கடனுக்காக இளைஞரை காரில் கடத்தி மிரட்டிய 4 பேர் பிடிபட்டனர். சென்னை திருமங்கலத்தில் வசித்து வரும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராகுல் அவசர தேவைக்காக வட்டிக்கு பணம் கொடுக்கும் சஞ்சய் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் வட்டித் தொகையை செலுத்த தாமதமாகியுள்ளது. இதையடுத்து சஞ்சய் தனது கூட்டாளிகளுடன் வந்து ராகுலின் வீட்டிலிருந்த டிவி மற்றும் கல்வி சான்றிதழ்களை திருடியதுடன் அவரை மன்னூர்பேட்டைக்கு காரில் கடத்தி சென்று தாக்கியுள்ளார். இதுகுறித்து ராகுல் அளித்த புகாரின் பேரில் சஞ்சய் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். ஆபரேஷன் கந்துவட்டி என்ற நடவடிக்கை வழக்கம் போல் பேரளவில் மட்டும் இருப்பதால் அப்பாவி மக்கள் நாளுக்கு நாள் கந்துவட்டி கும்பலால் இன்னல் படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் பிடிபட்டது. கங்காபுரம் பகுதியில் சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த 150 லிட்டர் ஊறல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் கைப்பற்றி அழிக்கப்பட்டது. இதில் தொடர்புடையதாக நாகராஜ் வெங்கடேசன் மற்றும் கோட்டீஸ்வரி ஆகியோர் பிடிபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கும்பகோணம் அருகே வெளி மாநிலங்களில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்டனர். சோழபுரம் கீழ பள்ளிவாசல் அருகே மது பாட்டில்களை கடத்தி வந்த போது பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 85 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து மது பாட்டில்கள் மற்றும் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தி வருவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.